வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கீர சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முறுக்கு. கடைகளில் வாங்குற அரிசி மாவு உளுந்து மாவு வச்சு எப்படி முறுக்கு செய்யலாம் அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1/4 கப் அளவு உளுந்து மாவு எடுக்கணும். உளுந்து மாவை அளந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டா பொன்னிறமா வர அளவுக்கு வறுக்கணும். ரொம்பவும் கலரா வறுக்க கூடாது. அப்பனா நம்மளுடைய முறுக்கோட கலர் ரொம்ப டார்க்கா இருக்கிறாப்புல தெரியும். உளுந்து மாவு இல்லைன்னா நீங்க உளுந்த வறுத்து கூட அரைச்சு சேர்த்துக்கலாம். இப்ப இத அரிசி மாவோட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நான் இந்த முறுக்குல எள்ளு சேர்த்து தான் பண்ண போறேன். உங்களுக்கு விருப்பம்னா ஜீரகம், அப்படி இல்லைன்னா ஓமம் சேர்த்து பண்ணலாம். எள்ளை வறுத்துட்டு கைனால நசுக்கிட்டு அந்த தூசியெல்லாம் ஊதி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வாசனையா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதுல பட்டர் சேர்த்து செய்ய போறேன். அதனால பட்டரை முன்னாடியே நான் எடுத்து வெளில வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. முதல்ல மாவு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். வெண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா கலந்த பின்னாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை பிசைய ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமா தான் பிசைஞ்சுக்கணும். அப்படின்னாதான் நம்மளுக்கு உரல்ல போட்டு புளியும் பொழுது ரொம்ப ஈஸியா புளியறதுக்கு வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப நல்லா பிசைஞ்சாச்சு. இப்ப நம்ம உரல்ல எடுத்து அதை சுத்தி உரலுக்குள்ள எண்ணெய் தடவிக்கலாம். இந்த உரல்ல தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். இதுக்கு உள்ள எண்ணெய் லைட்டா தடவிக்கிட்டோம்னா நம்மளுக்கு புளியறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். மாவு உள்ள வைக்கும் போது நிறைய வைக்க கூடாது. அந்த உரல்ல முழுவதும் வைக்க கூடாது. 3/4 வாசி தான் வைக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு அழுத்துறதுக்கு ரொம்பவும் வசதியா இருக்கும். உள்ள வச்சாச்சு. உங்களுக்கு நேரடியாவே எண்ணெயில புளிய தெரியும் அப்படின்னா நீங்க நேரடியாவே புளிஞ்சு விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அது மேல புளிஞ்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில், அப்புறம் பட்டர் பேப்பர், அந்த இதுலயும் நம்ம சுத்தி வச்சுட்டு ஒண்ணா எடுத்து போட்டாலும் வேகமா வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி முறுக்கு சுத்தி முடிஞ்சோன்னா அந்த லாஸ்ட் இதை இப்படி லைட்டா அழுத்தி விடணும். அப்படின்னா தான் பிரியாம வரும். இந்த மாதிரி புளி போட்டீங்கன்னா எண்ணெய் அதிகமா குடிக்காது. புளி மிதந்தோன்னா நம்ம அதை எடுத்து வெளில போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்ல சூடாக இருக்கு. நம்ம முறுக்கு அதில் போட்டுடலாம். எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும்னா முறுக்கு உள்ள போட்ட உடனே மேலே எழும்பி வந்துடணும். அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். இப்போ அடுத்த முறுக்கையும் போட்டாச்சு. முறுக்கு போட்ட உடனே மேலே எழும்பி வந்தாதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமலும் வரும். ஒரு பக்கம் வெந்த பின்னாடி நம்ம அதை திருப்பி விடக்கூடாது. அடிக்கடி திருப்பி விடணும். அப்படி திருப்பி விடும் பொழுது என்ன ஆகும்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரியா செவந்து வரும். முறுக்க சுத்தி இருக்கிற அந்த நுரைகள்லாம் அடங்கிருச்சுன்னா நம்மளுடைய முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ முறுக்கு வெந்துருச்சு, நம்ம வெளில எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற முறுக்குகளையும் போட்டு நம்ம எடுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான முறுமுறுன்னு இருக்கிற முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை உடைச்சும் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த உரல்ல சுத்தி இருக்கிற மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம வேஸ்ட் பண்ணாம சின்ன சின்ன உருண்டையை புருட்டி இந்த மாதிரி தட்டையாவும் சுடலாம். அதுவும் ரொம்ப முறுமுறுன்னு இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபியோட உங்களை விரைவிலேயே சந்திக்கிறேன். இது வரைக்கும் நீங்க மங்கீர சுவையை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.